ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணுவேன்னா, காலையிலேயே அவளுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்நாக்ஸு எல்லாருக்குமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவேன். காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டு குளிச்சுட்டு தான் சமைப்பேன் எப்பவுமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், சாதம், அப்புறமா காரமணி ஸ்நாக்ஸ் தந்துடுவேன். அவ்வளோதான். அப்புறமா ஃப்ரூட்ஸ் எதுனா ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு தந்துடுவேன். அவளுடைய லன்ச் அவள்தான். அதுக்கப்புறமா லன்ச் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கினே இருக்கேன். அதுக்கு உண்டான காயெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு இதை நான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சைட் பை சைடு சமைச்சிக்கினே சிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற இந்த பிளேஸை தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். வாங்க நான் எப்படி என்னுடைய வேலையெல்லாம் செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், சாம்பார் தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த காரமணியை வேக வச்சுக்கின்னு இருக்கேன். கூடவே சாம்பாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தேவையான எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு இதை வச்சுட்டேன். இது 3 விசில் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா சாம்பார் அப்புறமா சாம்பார் தாளிச்சிட்டோன்னா அந்த சாம்பார் முடிஞ்சிடும். சாதம் வெந்துச்சு. இதை கஞ்சி இது பண்ணி வச்சிடணும். இப்போ சைட்லேயே பாப்பாவுக்கு இந்த மாதுளம் கட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணிட்டேன்னா சரியாக அவ்வளோதான், முடிஞ்சிடும். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி இது பண்ணிடுவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 ஆகுது. 7:30க்கு பாப்பாவை எழுப்பிடுவேன். அதுக்குள்ளே தண்ணி போட்டு வச்சுட்டு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறமா அவள் ஏஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு மார்னிங்க்கு சாப்பிட தந்துட்டேன்னா அவளுக்கு அப்படியே சைடில் எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறமா 8:25க்கு இங்கேருந்து கிளம்பி அவளை ஸ்கூலில் விட்டு வந்துட்டேன்னா என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். சின்ன பாப்பாவை தூங்க வச்சுட்டு சிங்கில் இருக்கிற எல்லா பாத்திரமே கைவிட்டேன்னா என்னுடைய மார்னிங் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் உரிச்சு வச்சுட்டேன். அம்மா கூட காரமணியை வேக வச்சு இதை தண்ணி வடிக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறமா சாம்பார் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு விசில் போனதுக்கப்புறம் தாளிச்சிட்டோன்னா அவளுடைய லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடும். 7 மணி இதில் கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. இன்னும் 5 மினிட்ஸ்க்கு 7:15க்கு அவளுக்கு தண்ணி போட்டோன்னா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் 7:30க்கு பாப்பாவை எழுப்பி குளிக்க வச்சுட்டு காலையில் டிஃபன் தந்துட்டேன்னா அவ்வளோதான். இப்போ இருக்கிற அந்த 20 மினிட்ஸில் இந்த சிங்க்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா பார்த்துக்கோங்க என்னென்ன வச்சுன்னு இருக்குன்னு. இந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்னோடய வேலை இன்சைட் முடிஞ்சிடும். ஆல்ரெடி நேற்றே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற பிளேஸில் இந்த 2 பிளேஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற 2 பிளேஸை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணேன். இந்த பார்ட் 3 போஸ்ட் பண்ணுறேன். இந்த சிங்க் கீழே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதை டஸ்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிளேஸில் இருக்கிற எல்லா திங்ஸுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி எல்லா திங்ஸுமே பக்கத்துலேயே வச்சுட்டேன். இந்த பிளேஸில் டஸ்ட் பண்ணி ஸ்வைப் ஈரத்துணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். ப்ளஸ் அது கூட இந்த 2 பக்கெட் இருக்குதுல்ல, பெரிய பக்கெட்டு சின்ன பக்கெட்டு இருக்குது. இந்த 2த்தையும் ஈரத்துணியை வச்சு மேலே அப்படியே தொடச்சிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பிளேஸில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா பிளேஸ் இவ்வளோ மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. இந்த பிளேஸை நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கி இங்கே வச்சுன்னு இருக்கேன். இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியா இங்கே வந்து ஸ்லாப் எதுவுமே இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரேட்டும் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்த ப்ளேஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எங்களை வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இந்த 2 பக்கெட்டையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மேலே ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 2த்தையும் வந்து அந்த பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கும்போது அதில் இந்த டப்பாவில் இருந்துச்சுன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் தான் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த திங்ஸ் எப்போவுமே வந்து இந்த சைடில் தான் வச்சுருப்பேனே. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சின்ன டப்பாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற டப்பா எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். எப்போனா தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருந்து எடுத்துப்பேன். ஏன்னா என் சின்ன பாப்பா வந்து எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் விளையாட எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு இதில் தான் போட்டு வச்சுன்னு இருக்கேனே. இது வந்து இங்கே வச்சுப்பேன். இதுலேருந்து எனக்கு என்ன திங்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன்னா இப்படி இழுத்துட்டு இது ஓப்பன் பண்ணி எனக்கு தேவையான அந்த எடுத்துக்கணும் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் சைடு வந்து தள்ளி வச்சுடுவேன். இங்கே இருக்கிற இந்த பிளேஸில் தான் வந்து இந்த 2 ரேக்கையும் வந்து வச்சுட்டு இங்கே இருக்கிற சாமான், இங்கே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இந்த பாத்திரம் தாங்க நான் டெய்லி சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற பாத்திரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுவே எனக்கு அதிகம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நிறைய யூஸ் பண்ணாமையும் வச்சுன்னு இருக்கேன். அதை வந்து டீகல்டர் பண்ணிடணும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பாத்திரம் சாப்பாடு வடிக்கிறதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த இதில் வந்து இது தேவையில்லை. இந்த கடாய்ங்க கூட தேவையில்லை, எப்பயாச்சும் தான் எனக்கு தேவைப்படும். இருக்கட்டும், அங்கேயே இருந்தால் தான் நமக்கு எப்போனா திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுருக்கேன். அந்த இது வந்து தேவையில்லை. அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக இந்த பாத்திரங்களே எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இந்த இது எனக்கு எக்ஸ்ட்ரா தான் 3 இது வச்சுக்கின்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கும் இப்போ என்ன பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி என்ன போடணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் மாவு போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, அது அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அவ்வளோதாங்க என்னுடைய திங்ஸ். இப்போ வந்து இந்த 2 ரேக்கையும் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதில் எப்படி நான் இந்த பாத்திரங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த 2 ஸ்லாண்டையும் வந்து இங்கே வச்சுட்டு இப்போ வந்து இதில் என்னென்ன திங்ஸ் வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்சைடு லாஸ்ட்டில் அந்த கார்னரில் என்ன திங்ஸ் வைக்க பாருங்கள். இது இருக்கிறது அந்த சப்பாத்தி பேசுகிற மாவுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பாத்திரம் தான் வந்து அங்கே வைப்பேன். இது வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் தான் எடுப்பேன். ஸோ அது அங்கேயே இருக்கட்டும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடை வச்சுப்பேன். இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பால் காய்ச்சிற இந்த பாத்திரங்கள்லாம் இங்கே தான் வச்சுப்பேன். இப்போதைக்கு இது யூஸ் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுனால இதை வந்து இங்கே வச்சு பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இங்கே எல்லாமே வந்து பால் காய்ச்சிற பாத்திரம் ப்ளஸ் சாப்பாடு வைக்கிற பாத்திரம் தான் இங்கே வந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லை யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா சாம்பார், ரசம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இங்கே வச்சுன்னு இருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து இந்த பாத்திரம் இதுவும் வந்து அப்படியே செட்டாக வரும். 5 பீஸ் இருக்கும். இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் 4 பீஸ் வரும், ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரியானது தான். இந்த சைட் பார்த்திங்கன்னா
இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பேர் இருக்கும்போது சமைக்கும் போது சாப்பாடு கஞ்சி வடிகட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு ஊற வைக்கும் போது இது யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட எடுத்துப்பா, அது வந்து இதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன். இது வந்து அடியில் தான் வைப்பேன், ஏன்னா பாப்பாவுக்கு வேணும்னா அவளே வந்து எடுத்துப்பா. ஸோ இதை வந்து அடியில் வச்சுட்டேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கடாய் இதுவும் வந்து இங்கே வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேக்கில் நான் என்ன வைப்பேன்னா பால் பாத்திரம், இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சாதம் எதுனா நைட் மீந்துச்சுன்னா அது போட்டு வைப்பேன். பொரியல் எதுனா பண்ணேன்னா அது வந்து இதில் போட்டு வச்சுப்பேன். அதுதான் இதுவும் வந்து 5 செட்டு 5 பாத்திரம் இருக்கும். அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு ப்ளேஸும் நிறைய பிடிக்காது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ரேக்கில் வந்து இந்த இதுதான் வச்சுன்னு இருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பாத்திரம் இதுக்குள்ளே வரும். இப்போதைக்கு எல்லாத்தையும் அங்கே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கனால இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ப்ளஸ் இது வந்து டீ காஃபி எண்ணெய் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா டப்பா மாவு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா டப்பா வந்து இங்கே சைடில் வச்சுப்பேன். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சிங்க் ஏரியா கீழே வந்து மளிகை சாமான் போட்டு வைக்கிறது, இதில் வந்து எக்ஸ்ட்ரா டப்பா எல்லாம் போட்டு வச்சுன்னு இருக்கேன். நான் சமைக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குமே. அவ்வளோதாங்க, சமைச்சு முடிச்சாச்சு. கூடவே வந்து இந்த சிங்க் கீழே இருக்கிற இந்த ப்ளேஸும் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 7:30 ஆக போகுது. அவ்வளோதாங்க, என் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ பாப்பாவை வந்து எழுப்பிட்டு குளிக்க வைக்கணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா யூஸ் ஆச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.